தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேர் விலகிட்டு வந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆனால் சீமானவர்கள் ஒரே வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 12 பேரை புதுசாக மிகப்பெரிய போஸ்டிங்கில் போட்டிருக்காரு. நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க 12 பேர் ஒரே வாரத்தில். அதாவது அந்த போஸ்ட் 12 பேருக்கான போஸ்ட்டு. அந்த 12 பேரையும் மாற்றிட்டு 12 பேருக்கு வேறு வேறு இடத்துக்கு போஸ்ட் கொடுத்துருக்காரு சீமானவர்கள் அப்படின்றது ஒன்று இருக்குது. பொறுப்பு பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குது. எத்தனை பேர் வேணால் போங்கடா, எங்களுக்கு இருக்கிற கூட்டம் எங்களுக்கு தாண்டா இருக்குது அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அந்த அளவுக்கு சீமானவர்கள் இப்போ ஒரு சீமானவர்கள் கூட்டம் போடுறாரு. அந்த ஒரு நாற்காலி கூட காலியாக இருந்து நம்ம பார்க்க முடியாது. எண்டு வரைக்கும் நாற்காலிகள் முழுக்க நபர்கள் உட்காந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் நாம் தமிழர் கட்சியோட கூட்டங்கள் இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஜெகதீஷ பாண்டியன் விலகிட்டாருன்னு ஒரு பக்கம் மகேந்திரன் விலகிட்டாரு, காளியம்மாள் விலகிட்டாங்க, சிவசங்கரன் விலகிட்டாங்க. இப்படிலாம் செய்திகள் வந்த மெனிக்கத்தான் இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு சதவீதம் ஏறின மெனிக்கத்தான் இருக்குது. இது எப்படா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் எந்த ஒரு பாதிப்பும் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் வரப்போகிறது கிடையாது அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது ஒரு கட்சி அப்படின்னு இருந்தால் அந்த கட்சிகள் 1000 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு குடும்பம் இருந்தாலும் 1000 பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு கட்சின்னும் போது அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை அது கட்சி பார்த்துக்கும். நமக்கு அது தேவையில்லாதது. நாம் தமிழர் கட்சி எப்படி செயல்படுது, அதாவது திருப்பரங்குன்ற பிரச்சனையில் குரல் கொடுத்தாரு சீமானவர்கள். இப்போ ஆசிரியர்களுக்காக குரல் கொடுத்தாரு சீமானவர்கள். இப்போ நடந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு, அதாவது மும்மொழி கொள்கைக்கு எதிராக சீமானவர்கள் ஒரு குரல் கொடுத்தாரு. இப்படியான செய்திகள் நமக்கு தேவையாக இருக்கா அப்படின்றது தான் ஒன்று இருக்குது. இப்போ பரந்தூர் விமான நிலையமுக்கு எதிராக சீமானவர்கள் போராடினார். ஒரு விஷயமா நீங்கள் இப்போ டங்ஸ்டன் விஷயத்துக்கு சீமானவர்கள் முதலாளாக போராடினது சீமானவர்கள் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சீமானவர்கள் போராடுறாரா, அவ்வளோதான் நமக்கு தேவையே தவிர அவர் கட்சியில் என்னதான் நமக்கு என்ன அப்படின்றது ஒன்று இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.